11th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வழியாக பயாலஜி எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆரம்பத்துலேருந்தே உங்களை பயமுறுத்தின எக்ஸாமில் ஒன்று தான் பயாலஜி எக்ஸாம். பயாலஜி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இல்லை கொஷின் அப்படிங்கிறதா மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, இந்த 1 மார்க் ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோபாட்டனிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது டைப் ஏ கொஷின். அதனோட ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, ரெண்டாவது கொஷினுக்கான ஆப்ஷன் டி, மூணாவது கொஷினுக்கான ஆப்ஷன் ஏ, நாலாவது கொஷினுக்கான ஆப்ஷன் சி, அஞ்சாவது கொஷினுக்கான ஆப்ஷன் சி, ஆறாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி, ஏழாவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி, எட்டாவது கொஷினுக்கு ஆப்ஷன் டி. இது பயோ பாட்டனிக்கு. அடுத்து பயோ ஜுவாலஜிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1க்கு டி, ரெண்டாவது கொஷினுக்கு சி, மூணாவது கொஷினுக்கு பி, நாலாவது கொஷினுக்கு டி, அஞ்சாவது கொஷினுக்கு ஏ, ஆறாவது கொஷினுக்கு டி, ஏழாவது கொஷினுக்கு ஏ, எட்டாவது கொஷினுக்கு ஏ. இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.